மனுஷனுக்கு வாரத்தில் ஒரு நாள் வேலை வேணும், 8 மணி நேரம் தான் வேலை செய்ய முடியும், வருஷத்தில் 34 நாள் கேஷ் லீவ் என்று பல கண்டிஷனோடு பல போராட்டங்கள் மத்தியில் பல நிலையில் உலகத்துள்ள அனைத்து நாடுகளும் ஜெர்மன், இங்கிலாந்து, ஜப்பான், அமெரிக்கா, பிரான்ஸு, போலந்து இப்படி பல நாடுகளில் போராட்டங்கள் வெடித்து கடந்த 139 ஆண்டுகளுக்கு முன்னால் உலக தொழிலாளர் தினம் கொடுக்கப்பட்டது. ஆனால் ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கிறப்பவே வாரத்தின் கடைசி நாள் எல்லாவற்றையும் படைந்து ஓய்ந்திருந்தார், அதை பரிசுத்தப்படுத்தி ஓய்ந்திருந்தார் என்று ஆதியாம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். முதல்ல கண்டிப்பாக ஒரு மனுஷனுக்கு வார்த்தனோலாம் ஹாலிடே வேணும், அவன் உடம்பு ரெஸ்ட் எடுக்கணும், அவனுக்கு வீட்டு காரியங்களை பார்க்கணும் என்பதற்கு ஆண்டவர் படைத்தார். அது மட்டுமல்ல, ஓய்வு நாளில் வேலை செய்கிறவனும் கொலை செய்யப்பட வேண்டுங்கிற ஒரு கட்டளையும் கொடுக்குறார். ஆண்டவருடைய கட்டளை கொலை செய்யாதிருப்பாயாக. ஆனால் அவரே ஓய்வு நாளில் வேலை செய்ய அவனை கொன்று போட்டுறாங்க. அதான் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் விடுதலை கொடுக்குறப்போ அவரை தண்டனை கொடுக்க போனாங்க. இந்த உலக தினத்தில், இந்த உலக உழைப்பாளர்கள் தினத்தில் உங்களை அன்போடு மீண்டுமாய் புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறார். புதிய பழைய மாதத்தில் ஆண்டவர் நம்மோடு இருந்து இந்த புதிய மாதத்தில் நமக்கு சமாதானத்தை தருவார். என்னுடைய வேதனை, என்னுடைய வியாதி, என்னுடைய கண்ணீரான வாழ்வில் நான் சோர்ந்து போகிற எனக்கு ஒரு விடுதலை தாங்கப்பா. நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம் என்ற வார்த்தையின்படி தகப்பனே, நான் இதுவரை இருப்பது உம்முடைய கிருபை, அதற்காக நன்றி. இருந்தாலும் என் வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்புவோம். Let us search and try our ways and turn again to the Lord. Turn again to the Lord. ஆண்டவர்கிட்ட திரும்புவோம் என்ற வார்த்தையின்படி தகப்பனே, நீர் இதுவரை எனக்கு சுகம் கொடுத்துருக்கீங்க, வாழ்வு கொடுத்துருக்கீங்க, நன்றி. இந்த புதிய மாதத்தை காணவும், இந்த மாதத்துடைய முதல் நாளில் உம்மோடு இருக்கவும் கிருபை செய்திருக்கீங்க, நன்றி. ஒரு விசை கூட இந்த புதிய மாதத்தில் ஒரு வாக்குத்தத்தை எனக்கு தாங்க, உங்களுடைய பிரசனத்தை எனக்கு தாங்க, வழிநடத்துங்க. என் கண்மணிலும் என் மீட்பெருமாய கர்த்தாவே, வாயின் வார்த்தைகளும் அமர்ந்திருக்கிற ஒரு இதயத்தின் தியானங்களும் சமத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அன்புக்குள்ளே ஆண்டவரும் இரட்சகருமாய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரும் மீண்டுமாய் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம கடந்த நாட்களில் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் பண்டிகை கொண்டாடி கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் முடிஞ்சிருக்கு. தொடர்ச்சியாக நான் விபிஎஸ் ஆரம்பித்து வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல் சிறு பிள்ளைகளுக்கு நாம் விபிஎஸ் நடத்தி கொண்டிருக்கோம். இந்த நாளில் கூட நாம் வாசிக்க கேட்ட பகுதியிலிருந்து சில சிந்தனைகள். ஒரு ஏழை தாய், பாரம்பரியமிக்க வீடு, சின்ன வீடு. அந்த அம்மாவுக்கு சொந்த இடம், அவங்க தாத்தா காலம். இந்த அம்மாவுக்கு வயது 87. அவங்க தாத்தா காலத்தில் உள்ள வீடு, தாத்தா காலத்தில் போட்டு தாத்தா காலத்தில் போய் அவங்க அம்மாவுக்கு அவங்க அம்மா பொண்ணுக்கு கொடுத்துருச்சு. அந்த வீட்டில் அந்த அம்மா இருக்குது. அந்த பக்கத்து வீட்டில் ஒருத்தர் பெரிய பணக்காரர், பெரிய மல்டி மில்லியனர், அந்த ஏரியாவில் பெரிய படாபஸ்து. அவரை சொன்னால் எல்லாத்துக்கும் தெரியும். அவருக்கு வீடு. அவர் மாடியில் ஒரு நாள் அவர் சுற்றிக்கிட்டே இருக்கிறப்போ அவருக்கு தெரிஞ்சது, இந்த வீடு கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது, இதை வாங்கினா ஒரு கார்டன் மாதிரி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தேன், ஒரு பெரிய பணக்காரர் வீட்டுக்கு, விஜி பன்னீர்தாசோட வீட்டுக்கு. 4வது ஃப்ளோரில் மொட்டை மாடியில் கார்டன், மினி கிச்சன், பார்க்கில் இருக்க மாதிரி அங்கங்கே சேர், ஒருத்தர் 2 பேர் உட்கார்ற மாதிரி. மினி கிச்சனுன்னா மேலே போய் உட்காந்துட்டு சின்ன சின்ன போண்டா, சின்ன சின்ன வடை, இல்லை ஸ்நாக்ஸு, கொஞ்சம் காஃபி. மாலை நேரத்தில் அவன் வீடு நல்லா ஹைட்டு. எங்கே இருக்குன்னா நம்ம சைதாப்பேட்டையில் அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஓரமாக உள்ளே இருக்குது அவருடைய பழைய வீடு. கொண்டா இதே கார்டனுங்க, இது உங்களுக்கு ஒரு டைம் பாஸிங். இங்கே ஒரு மினி கிச்சன் இருக்குது, நல்ல கார்டன், வெரைட்டியான கார்டன், அழகாக இருக்குது. அதை பார்த்தோன்னா என் மனைவிக்கு மொட்டை மாடிலாம் அப்போ செடியை வச்சுக்கிட்டு அதை பண்ணுற வேலை, பெரிய வேலை, பெரிய இது, அதுக்கு பெரிய கஷ்டம். அந்த நாய் பூனை வளர்த்த மாதிரி அது ஒரு வளர்ப்பு. அந்த கிறுக்கங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி அந்த பணக்காரருக்கு, அந்த பெரிய ஆளுக்கு அங்கே ஒரு தோட்டம் கொண்டு வரணும்னு பெரிய ஆசை. அப்போ அந்த அம்மாட்ட ஒரு ஆள் அனுப்பி, அம்மா இந்த தோட்டத்தை ஐயா கேட்குறாரு, என்ன விலை சொல்கிறேன்? அந்த அம்மா சொல்லிச்சு, இல்லை நான் விற்கிறதில்ல, இது எங்கள் தாத்தா காலத்தில் எனக்கு கொடுத்தது, அவர் பேராக வச்சுருக்கேன்,
நான் சாகிற வரையும் எனக்கு கணவர் இல்லை, பிள்ளைகள் இல்லை, வாரிசு இல்லை. நான் சாகிற வரையும் நான் இங்கே தான் சாவேன். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கோங்க, நான் இப்போ விற்கிற மாதிரி ஐடியா இல்லை, ஒரு யோசனையே இல்லைன்றுச்சு. ஆனால் அந்த அம்மா அவருக்கு எப்படியாவது வாங்கணும் தீவிரமான எண்ணம். அதிகமாக பாசிங் இருந்தார், அதிகமாக ஜோம் பண்ணார். அதிகமாக ஜோம் பண்ணி ஒரு நாள் அந்த அம்மாவை வெளியே வெட்டி விட்டார், அடித்து வெட்டி விட்டார். ஏதோ ஒன்று பண்ணி அந்த அம்மா போயிடுச்சு. போகிறப்ப அந்த அம்மா மண்ணை நள்ளிக்கு போட்டுட்டு நாசமாக போயிடுவேன், இப்படி இடத்த வாங்கிட்டேன்னு அந்த அம்மா வெளியே போயிடுச்சு. தன்னை கேள்வி வைக்க யாருமே இல்லை. அது ரோட்டில் ஓரமாக உட்காந்து வர்றவங்க போகிறவங்கட்டெல்லாம், ஐயோ அந்த மனுஷன் வீட்டை பிடிங்கிட்டான், ஐயோ அந்த மனுஷன் வீட்டை பிடிங்கிட்டான், ஐயோ என் மனுஷன் அந்த வீட்டை பிடிங்கிட்டான்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தது. அவர் அந்த இடத்துல கிராண்டாக பல கோடிக்கணக்கான ரூபாயில் செலவு பண்ணி, நான் கடந்த நாட்களில் டெல்லிக்கு போயிருந்தேன். நம்முடைய பிரதமர் வீடு 350 ஏக்கரில் இருக்கான். 350 ஏக்கரில் நம்முடைய பிரதமருடைய வீடு. பெரிய ஒரு 100 ஏக்கர் 150 ஏக்கரில் ஜனாதிபதியுடைய வீடு. ஜனாதிபதி வீட்டுடைய அவருடைய பெட்ரூம்லேருந்து வெளியே வந்தால் நேரே சர்ச்சுக்கு வர மாதிரி, அந்த சிஎன்ஐ சர்ச்சுக்குள்ளே வர மாதிரி ரோடு அமைப்பு. நேரே அப்படி ரோடு போட்டு வச்சுருக்காங்க. அந்த வீட்டை திறந்து அவர் பின்பக்கம் நடந்தே வந்துடலாம். ஏன்னா அந்த காலத்தில் கவர்னர் ஜெனரல் வெள்ளைக்காரங்க அவங்க கட்டின சர்ச்சு கிட்டத்தட்ட 200 வருஷம் ஆக போகுது. கல் கோயில், ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப அழகான கோயில். கோயிலில் தான் ஆள் இல்லை. இன்றைக்கி வந்தோன்னே தங்க புஷ்பராஜ் இருக்கிறேன், என்னம்மா தம்பி ஆள் ரொம்ப போராக இருக்கேன்னு கேட்டேன். ரொம்ப கம்மியாக இருக்கேன்னு கேட்டேன். ரொம்ப போர்னா ஏழை, ரொம்ப கம்மியாக இருக்கேன்னு கேட்டேன். அப்புறம் சொன்னார், அங்கள் வாரத்து நாளில் வச்சு அப்படி தான், ஏன்னா அவங்க வேலைக்கு போகிறாங்க, பல கஷ்டங்கள் இருக்குது. ஆனால் அங்கே ஞாயிற்றுக்கிழமை கூட வெறும் 50 பேர் 60 பேர் தான் அந்த டெல்லியில் அந்த சர்ச்சில். பிரம்மாண்டமான சர்ச்சு. இன்றைக்கி அதை கட்டினா ஒரு 70 கோடி ஆகும். அந்த சர்ச்சு கிட்ட 70-80 கோடி ஆகும். அந்த அளவுக்கு பெரிய சர்ச். ஆனால் அங்கே ஊழியர்கள் சரியாக வேலை செய்யலை. ஊழியர்கள் எந்த சர்ச்சில் சரியாக வேலை செய்கிறாங்களோ அங்கே ஆட்கள் இருப்பாங்க. இப்படி பிரம்மாண்டமாக ஒரு இடத்த கட்டி அதை டெடிக்கேஷன் வச்சார். அவர் எல்லாத்தையும் கூப்பிட்டார். என்னையை கூப்பிட்டாரு, தங்க புஷ்பராஜை கூப்பிட்டார், நம்ம ஐயரை கூப்பிட்டாரு, பிஷப்பை கூப்பிட்டாரு, மாடரேட்டரை கூப்பிட்டாரு, இந்த ஊர் பெரிய மனிதர்களெல்லாம் கூப்பிட்டார். அதில் ஒரு பெரிய மனிதர் வந்தார், ஒரு ஜட்ஜ். அவர் வர்றப்போ ஒரு கழுதையை ஓட்டிகிட்டு வந்துட்டார். 4 வேலைக்காரங்க, ஒரு கழுதை. இவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா ஒரு நீதிபதி கழுதையை ஓட்டிகிட்டு வராரு, அந்த கழுதையை எதுக்குடா கூட்டிகிட்டு வராரு? பாலை பிள்ளையாம் கழுதையை கூடயே வச்சுருக்கிறாரு. அந்த கழுதையை அவர் அடிக்கிறப்போ அந்த கழுதை நின்று, என் முட்டாளே நீ அடிக்கிறியடா, இவ்வளோ நாள் உன் கூட இருந்தேனடா, உனக்கு எதாவது தவறு பண்ணியிருக்கனா, உன் வார்த்தை கீழ்ப்பண்ண கழுதை பேசுது. அதே மாதிரி ஒரு பேசுகிற கழுதையை அவர் கூப்பிட்டு வந்துட்டார். இந்த மனிதருக்கு ஒரே ஆச்சரியம். உட்காந்தாரு, ஃபங்க்ஷன் முடிஞ்சது, கவர் கொடுத்தாரு, சாப்பிட்டாரு. கிளம்புற நேரத்தில், ஐயா எனக்கு ரொம்ப ஆசைன்னார் அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட அந்த ஜட்ஜி. என்னையா ஆசை சொல்லுங்கள், உங்கள் இந்த இடத்துல எனக்கு ஒரு 2 மூட்டை மண் வேணும்னாராம். 2 மூட்டையோ 4 மூட்டையோ மண் தானேங்க, என்னங்க இதெல்லாம் போய் கட்டிடுங்கன்னாராம். 4 மூட்டை மண் அல்ல சொன்னார் வேலைக்காரங்களை வச்சு. தோத்திரம் எடுத்து அவரை கூப்பிட்டு, இந்த மண்ணை தூக்கி இந்த கழுதையில் வைங்கன்னாராம். உங்கள் வேலைக்காரங்க இருக்கிறப்ப நான் ஏங்க வைக்கிறேன்? இல்லை நீங்கள் தாங்க வச்சா எனக்கு பிளெஸ்ஸிங்கன்னாராம். அந்த ஓனர் எடுத்து அந்த மண்ணை தூக்குனார். அந்த மண்ணை இப்போ என்னால் ஒரு 5 கிலோவுக்கு மேலே என்னால் தூக்க முடியாது. தங்க புஷ்பராஜனா ஒரு 10 கிலோ தூக்குவார். கொஞ்சம் இல்லை இளம் வாழை இப்போ இந்த கீபோர்டு போடுறவங்க ஒரு 20 கிலோ தூக்குவான். அதுக்கு மேலே தூக்க முடியாது. அதே மாதிரி அதுக்கு மேலே தூக்க முடியல போராடுற மனுஷன் போய் சொன்னார், இந்த மண் மூட்டையும் உன்னையால் தூக்க முடியலையப்பா, நீ செத்த அன்னைக்கு என்ன தப்பா அந்த உலகத்துலேருந்து கொண்டு போகிற? உன் கையில் இருக்க வாட்சை ஊற்றுருவான், மோதிரத்தை ஊற்றுருவான், அன்னக்கயிறை ஊற்றுருவான், செயினை ஊற்றுருவான், பொறுக்க கண்ணாடியை ஊற்றுருவான், பைபிளை எடுத்துருவான். எம்டியாக தாண்டா அனுப்ப போகிறான். நல்ல சேலை கட்டி விட்டாலும் அதில் மறந்த பிறகு குழியை தோண்டி அங்கே இருக்க வெட்டியாமே எடுத்துருவான். அவனே சொல்கிறான், ஏய்க்கு நல்லா செக் பண்ணி உள்ள போடியாங்கிறான். அன்றைக்கி மூலவத்தத்துக்கு போயிருந்தேன், ஒரு டெத்துக்கு நல்லா நோதோட செக் பண்ணிக்கோங்க, இவ்வளோக்கும் கஞ்சா போதையில் இருக்கிறான், செம்ம கஞ்சா போதை, ஐயா நோதோட சரியாக செக் பண்ணிக்கோங்க, அப்புறம் எங்களை சொல்லக்கூடாதுன்ட்டான். இதுதான் என் வாழ்க்கை. இந்த அம்மாவை ஏமாற்றி இந்த இடத்த வாங்கினியே, அந்த ஏழை தாயுடைய கண்ணீர் உனக்கு என்ன பண்ணும்? நீ வேதத்தை வாசியா? 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தில் அந்த ராஜா ஆகாப்பு அந்த எசபேல் அந்த நகோபத் இடத்த வாங்கினா, ஒய்ஃபு பேச்சை கேட்டான். நீ ராஜா தாண்டா, உன்ட தாண்டா அதிகாரம் இருக்குது, துப்பாக்கி இருக்குது, அருவா இருக்குது, வெட்டுற அவனை போட்டு தள்ளுறா, பிடுங்கடா பார்த்துக்கலான்ட்டான்.
மனைவி பேச்சை கேட்டான், வெட்டினா, இடத்த வாங்கிட்ட. நாகபூத்து செத்து போனார். நீ இப்போ எப்படி சாகப்படுறன்னா, நீ அடிபட்டு உன்னை நாய் தின்னும். உன் பாடியை அடக்கம் பண்ண ஆள் இல்லாமல் நாய் திங்க போகுது, எஸ்எபியில் திங்க போகுது. அந்த ஏசாயா திருக்கனை கூப்பிட்டு ஒரு வார்னிங் கொடுக்குறார் கடவுள். ஏசாயா திருக்கன் போய் தைரியமாக சொல்கிறார். தைரியமாக சொன்ன உடனே அந்த ஆகாப் ராஜா என்ன பண்ணுறாரு, அப்படியே ஆண்டவற்ற மன்னிப்பு கேட்கிறார். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் தாவீது மன்னிப்பு கேட்ட பிரகாரமாய், லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் அந்த ஏழை பெண் இயேசுவின் கால்களில் கண்ணீரினால் நனைத்து மன்னிப்பு கேட்ட பிரகாரமாய், அந்த ஏழை பெண் அந்த கேட்ட பிரகாரமாய் ஒரு ராஜா மண்டிட்டு, ஐயோ தகப்பனே தவறு செய்தனே என்று ஆண்டவரை நோக்கி அழுகிறார். ஆண்டவரை நோக்கி அழுகிறார். அப்பா என்னை மன்னிங்கப்பா, என்னைங்க மன்னிங்க தகப்பனே. கர்த்தர் 2 ராஜாக்கள் 21:3 நாபோத் பிரேயர் நாபோத்து சொல்கிறார், கர்த்தர் என்னை காப்பாராக. இந்த இடத்த கேட்குறப்ப நாபோத் சொல்கிறார், கர்த்தர் என்னை கேட்பாராக. 2 ராஜாக்கள் 21:27 இவர் மனம் திரும்புகிறார். அதுதான் இந்த ஆண்டுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்வன அமைச்ச பரமபிதாவே, உமக்கு விரோதமாய் எங்கள் அயலாருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. இதுதான் மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கு. மனம் திரும்புங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். ஒரு துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்ப அப்போஸ்தலர் 8:22 சொல்றார். எசேக்கியேல் 18:32 சொல்றார், மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கு. நாம் எப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதலுக்குள்ள நாம் விடுகிறோம். அந்த 27 மனம் திரும்புகிறாரு. 2 ராஜாக்கள் 21-28 அவருக்கு விடுதலையை கூப்பிட்டு அவர் ஜெபம் பண்ண உடனே அவர் அந்த இடத்த விட்டு போகவுடனே தீர்க்கனை கூப்பிட்டு ராஜாட்ட போய் நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லி அவர் ஒரு ரிலீஸ் ஆர்டர் கொடுக்குறார். ஒரு ரிலீஸ் ஆர்டர் கொடுத்து 21-29 அவனுடைய நாட்கள் இந்த பொல்லாப்பு வராது. ஆனால் 1000 தலைமுறைக்கு விசாரிக்கும் ஆண்டவர், 1000 தலைமுறைக்கு விசாரிக்கும் ஆண்டவர். நீங்கள் நானும் எப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதல் ஆண்டோடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம். அந்த மனம் திரும்புதெல்லாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்புவோம். Let us search and try our ways and try again to the Lord. Try again to the Lord. மீண்டும் கர்த்தரிடத்தில் திரும்புவதற்கு முயற்சி பண்ணுவோம். இப்போ கர்த்தர்ட்ட இல்லை, மீண்டும் கர்த்தரிடத்தில் திரும்புவதற்கு முயற்சி பண்ணுவோம் என்று சொல்கிறார். அதுதான் எரேமியா 6:16 சொல்றாரு, வழியிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். வழியில நில்லுங்க, எது நல்ல வழி? இப்படி போனா ஒயின் ஷாப்பு, சிகரெட்டு, பீடா, இது உற்சாகத்தை தரும், இது நல்ல வழியா? இப்படி போனால் இதெல்லாம் செய்யக்கூடாது, ஆண்டோருக்காக காத்துரு, இது நல்ல வழியா? வழியிலே நின்று பூர்வ வழிகள் எவை என்று விசாரித்து கேட்டு அதிலே நடவுங்கள். நம் எந்த வழியில் நடக்கிற மக்களாய் காணப்படுகிறோம்? ஒருவேளை நம்மளால் திரும்ப முடியலங்கிறதா இயேசு கிறிஸ்து சொல்றப்போ, நானே வழியும் சத்தியமும் ஜீவன் என்று சொல்லுகிறார். எந்த இடத்துல இருக்கு சொல்லுங்களேன் பாப்பா. ஜான் 14:6. அவர் தான் எப்படிப்பட்ட வழின்னு சொல்றாருன்னா, லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் உங்கள் வெளிச்சம் இருளாகாதபடி நீங்கள் ஆண்டவற்றை திரும்பி வாங்க. நமக்குள்ள அசுத்தாவிகள், கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தனைகள், தீமையான எண்ணங்கள் நம்ம விட்டு போனோம். கடவுளே என்னிடத்தில் வாங்க, எனக்கு விடுதலை தாங்க, உம்முடைய கிருபையை தாங்கன்னு கேட்குறப்போ நிச்சயமாக ஒரு விடுதலை தரும் ஆண்டவர், நிச்சயமாக ஒரு வாழ்வு தரும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் எப்பவுமே நம்ம கைவிட மாட்டார். ஆண்டவரை நோக்கி, தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க, உம்முடைய கிருபையை கொடுங்க, உம்முடைய இரக்கத்தை கொடுங்கன்னு கேட்குறப்போ நிச்சயமாக. இன்றைக்கி நேற்று ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு பாஸ்டரை பார்த்தேன். நல்ல மியூசிக் போடுவார். இப்போ வயது 65-70 இருக்கும்.
அவங்க அம்மா அவருக்கு 20-22 வயசில் இருக்கிறப்போ அவங்க அம்மா சர்ச்சுக்கு போவாங்களாம். அவங்க அம்மாவை திட்டுவாராம், அடிப்பாராம், உதைப்பாராம். ஆனால் அவங்க அம்மா மீறி சர்ச்சுக்கு போமா. நல்ல குடிகாரன், எடை 120 கிலோ இருப்பாராம். ஒரு வியாதி வந்துச்சு, ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. 3 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். 35 கிலோ எடை ஆகிட்டு, 120 கிலோ எடை 35 கிலோ ஆகிட்டு ஒன்றுமே இல்லை. டாக்டர் வந்து ஒரு நாள் அவங்க அம்மாட்ட, அம்மா மகன் குடித்து உள்ள எல்லாம் கெட்டு போச்சு, மகன் செத்து போவான். ஒரு நாள் 2 நாளில் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்களாம். அவர் பெட்டில் படுத்தே ஜெபம் பண்ணாராம். அதுவரையும் சர்ச்சுக்கு போகாதவர் ஜெபம் பண்ணி அவங்க அம்மாட்ட சொல்லி, எனக்கு நீ சர்ச்சுக்கு போகல, எனக்கு ஏசாமிகிட்ட ஜெபம் பண்ண சொல்லுமா, ஜெபம் பண்ணுமான்னு சொல்லி அவரும் ஜெபம் பண்ணாராம். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு செத்துப்போன்னு டாக்டர் சொன்னாராம். அடுத்த நாள் எழுந்து நடந்து பெட்டை விட்டு எழுந்து நடந்து 20 நாள் ஆச்சான். அடுத்த நாள் டாக்டர் வரப்போ அந்த பெட்டை விட்டு எழுந்து நடந்தாராம். இன்றைக்கி ஆண்டவருடைய ஊழியத்தை அவரும் ஒரு மகனும் செஞ்சு கொண்டிருக்காங்க. நம்ம எப்போ கடவுள்கிட்ட திரும்புகிறோமோ, கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். யார்கிட்ட திரும்பணும்? கர்த்தர்கிட்ட நம்ம திரும்புகிறப்போ ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவரை நோக்கி, தகப்பனே நாங்கள் உங்களிடத்தில் திரும்புகிறோம்ப்பா, எனக்கு ஒரு விடுதலை தாங்க, என்னை ஆசீர்வதிங்கன்னு கேட்குறப்போ, இந்த மாதத்துடைய முதல் நாளில் வழிகள் எவைகள் என்று அதில் விசாரியுங்கள், பூர்வ வழிகள் எவையென்று கேளுங்கள். நம் வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்புவோம். அப்படி திரும்புகிறப்போ ஆண்டவர் நமக்கு நிச்சயமாகுது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்முடைய கிருபைக்காக காத்துக்கிறோம். கடந்த 4 மாதங்களோடு கடந்து வந்தீங்க. இந்த 4வது மாதத்தில் தகப்பனே உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம். வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவும் வார்த்தையின்படி தகப்பனே, பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டறிந்து நானே வழியும் சத்தியம் ஜீவன் என்ற வார்த்தையின்படி உம்முடைய வழியில் நாங்கள் வந்து சேர எங்களுக்கு கிருபை செஞ்சப்பா. கடந்த மாதத்திலேயே வாடகை கொடுக்க முடியல, கணவருக்கு பலவீனம், கண்ணீரான வாழ்வு, என்ன செய்வேன்? யாருமே இல்லை, வருமானமும் இல்லை, வேலையும் செய்ய முடியல, சாப்பிடணும், வாடகை கொடுக்கணும், வாழணும்பா, நான் என்ன செய்வேன்? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு தகப்பன, எனக்கு எந்த வித உதவியும் இல்லை, யார் உதவி செய்வாங்கிற கஷ்டத்தில் இருக்கிறேன், யார் எனக்கு வாழ்வு கொடுப்பா? ஏக்கத்தோடு இருக்கிற அன்பு பிள்ளைகள் மத்தியில் நம்முடைய பிரச்சனை இறங்கட்டும், நம்முடைய வழிநடத்தில் இருக்கட்டும், பாதுகாத்து கொள்ளுங்க. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டி